ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜூலை மாதம் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து நமக்கு ஒரு அழகான கேள்வியும் இருக்கு. மேஷ ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் சனி சந்திரனுடன் சேர்ந்து லாபத்தில் இருப்பது இன்று உங்களுக்கு நல்ல எதிர்பாராத பண வரவுகளும் எதிர்பாராத நல்ல செய்திகளும் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகளும் உண்டு. உங்களுடைய சகோதர சகோதரிகளால் லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் சுக்கிரன் மற்றும் சூரியனின் சஞ்சாரம் மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது. ஆடி மாதம் செவ்வாயான இன்றைய நாளில் முருகப்பெருமான் ஆலய தரிசனமும் மற்றும் அம்மன் ஆலயத்திற்கு சென்று ராகு காலத்தில் துர்க்கையை வழிபாடு செய்வதும் சிறப்பு. ரிஷபராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும். குரு மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் ரிஷபராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். எதிர்பாராத பணவரவு திருப்தியை தரும். கடன் பிரச்சனைகள் தீர நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலாக அமையும். இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமையும் மற்றும் மனதில் பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷத்தையும் தரக்கூடிய நிகழ்வுகள் இன்றைய நாளில் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாளாக ஆக்கி தரும். மிதுன ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதும் மிதுன ராசி நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் சனியின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவதும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றங்களையும் பார்க்கலாம். தேவையில்லாத செலவுகள் மற்றும் தேவையில்லாத கடன் பிரச்சனையிலிருந்து இன்றைய நாளில் உங்களுக்கு தீர்வுகள் அதற்கு கிடைக்கும். மேலும் பண வரவுக்கான வழியும் பிறக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலய வழிபாடு மற்றும் விநாயகருக்கு இன்றது சிதறு தேங்காய் உடைப்பது நல்லது. கடகராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும். அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இன்று சில மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் உயர்வோ அல்லது இடமாற்றங்களோ ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்று மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு குறிப்பாக நல்ல ஒரு செய்திகள் வருவதும் உயர்வான நாளாகவும் இருக்கும். புனர்பூசம் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் கூட கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஒரு நிறைவான நாளாக இருக்கும். தன லாபங்கள் உண்டு. பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது. இன்று சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் பைரவர் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்றலாம். சிம்மராசி நேயர்கள் இந்த நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். இன்று மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீர நண்பர்களின் உதவி உண்டு. பழைய பண பாக்கிகள் மற்றும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளை வசூல் செய்யலாம். கொடுக்கல் வாங்கலில் சற்று குழப்பங்கள் இருந்தாலும் திருப்தியான நாளாக அமையும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மருத்துவ செலவுகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வை பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் சிவபெருமான் ஆலய தரிசனம் நல்லது. கன்னிராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் மற்றும் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு பய உணர்வு நீங்கும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும். லாபத்தில் இருக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு மிகவும் ஒரு நல்ல ஆதரவான ஒரு நாளாக இருக்கும். எதிர்பாராத நன்மைகளும் எதிர்பாராத பணவரவும் இன்று மனதிற்கு அமைதியை தரும். துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று அலைச்சல் மிகுந்த நாளாக அமைகிறது. நண்பர்களின் உதவியால் இன்றைய நாளில் கடன் பிரச்சனைகளை சமாளிக்கலாம். செவ்வாய்க்கிழமையான இன்றைய நாளில் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நரசிம்ம பெருமானை வணங்குவது நல்லது. இன்று மனதிற்கு ஆறுதலாக நண்பர்களின் உதவி கிடைக்க திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். விநாயகர் ஆலயத்தில் இன்று தேங்காய் உடைப்பதோ அல்லது தேங்காய் மாலை கட்டி சாத்துவதோ துலாம் ராசி நேயர்களுக்கு ராகுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நிவர்த்தியாகும். ரிஷிக ராசி நேயர்கள் கணவன் மனைவி உறவில் சிறப்பான நாளாக அமைகிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு மற்றும் செவ்வாயின் சஞ்சாரம் உங்களுக்கு நன்மையை தரும்.
பொருளாதார உயர்வு மற்றும் சம்பளத்தில் உயர்வுகள், வரவேண்டிய பண பாக்கிகள் இது அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு லாபத்தை தரலாம். இன்று செவ்வாயின் ஆதிக்கத்தில் குருவுடன் சேர்ந்து 7ஆம் இடத்தில் இருப்பது காதலர்களுக்கு நல்ல நாளாக அமைகிறது. வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். இன்றைய நாளில் தகப்பன் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் குறையும். மருத்துவ செலவுகள் குறைவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் இன்று உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதோ அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களில் சற்று பிரச்சனைகள் இருப்பதோ மனதிற்கு சின்ன பாரமாகவே இருக்கும். செவ்வாய்க்கிழமை முருகன் ஆலய வழிபாடு சிறந்தது. மகர ராசி நேயர்கள், மகர ராசி நேயர்களுக்கு இன்று அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் அலைச்சல்கள் இருக்கும். அலைச்சல்கள் இருந்தாலும் மனதிற்கு ஆதரவான நாளாக அமைகிறது. இன்று மகர ராசி நேயர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும். சந்திரனின் சஞ்சாரம் 2ஆம் இடத்தில் இருப்பதனால் உங்களுக்கு வரவேண்டிய சம்பள உயர்வோ அல்லது வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளோ உரிய நேரத்தில் வந்து சேரும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சூரியனின் சஞ்சாரம் 7ஆம் இடத்தில் இருப்பது காதல் வாழ்க்கையில் வெற்றியும் மற்றும் கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாகவே அமைகிறது. கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதும் கும்பராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும். சனி மற்றும் சந்திர பகவானின் சஞ்சாரம் கும்பராசி நேயர்களுக்கு சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை கொடுக்கலாம். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் இந்த கும்பராசி நேயர்களுக்கு பண வரவு மற்றும் பண வரவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது அனைத்தும் தீரக்கூடியதாகவே அமைகிறது. மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். ராசியில் ராகு மற்றும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்துவின் சஞ்சாரம் கணவன் மனைவி ஒற்றுமையை அதிகப்படுத்தும். மீனராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்து இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். லக்னத்தில் சுக்கிரன் உச்சம் அல்லது ஆட்சி பெற்றால் எந்த மாதிரியான நன்மைகள் கிடைக்கும்? மீன லக்னம் அண்ட் ரிஷப லக்னம். மீன லக்னம் மீன லக்னம், ரிஷப லக்னம் அண்ட் துலா லக்னம். மீன லக்னத்தில் சுக்கிரன் உச்சன், ரிஷப லக்னத்திலையும் துலா லக்னத்திலையும் சுக்கிரன் ஆட்சி. இப்போ மீன லக்னத்தில் சுக்கிரன் இருக்கார். இவர் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு பலன்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சுமாராக தான் இருக்கும். நிறைய கஷ்டப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அவங்களுக்கு இருக்கும். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரதசை உண்மையிலேயே அவங்களுக்கு ரொம்ப, அதுவும் சந்திரன் சுக்கிரன் ஒன்றா இருக்கும் அந்த ராசிக்காரர்கள்லாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திரட்டாதியில் லக்னம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே இருந்ததுன்னா சுக்கிரதசை உண்மையிலேயே அவங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். வாழ்க்கையில் எவ்வளோ பணத்துக்கு கஷ்டப்பட்டாலும் அந்த சுக்கிரதசையில் அவங்க 20 இயர்ஸ் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பணத்தை பார்த்துருவாங்க. அண்ட் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் உண்மையிலேயே அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 20 இயர்ஸ் ஆஃப் சுக்கிரதசா ரொம்ப நன்மையை தருவதாகவே இருக்கும். அண்ட் அந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அவங்க சுக்கிரதசையில் ரங்கநாதரை அவங்க போய் ஸ்ரீரங்கத்தில் சேவிக்கலாம். இன்னும் நல்லா அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒன்றாக அது அமையும். இந்த ரிஷப லக்னத்தில் ரிஷபத்தில் சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஸோ சுக்கிரன் உங்களுக்கு கிருத்திகை, ரோகிணி அண்ட் மிருகசீரிஷம். இந்த மிருகசீரிஷத்தில் இருந்தார்னா ஹெல்த் ப்ராப்ளம் நிறைய வரும். அது லேடிஸ்க்கு கன்செப்ஷன் குழந்தை பாக்கியத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படலாம். கிருத்திகா நட்சத்திரத்தில் இருக்கிறச்சே அவங்க ரொம்ப கலைநயம் மிக்கவங்களாக இருப்பாங்க. நடனம், பாட்டு, இயல், இசை, நாடகம் இப்படி பின்னி பெடல் எடுத்துருவாங்க. அண்ட் அடுத்தது இந்த ரிஷப லக்னத்தில் பார்த்திங்கன்னா ரோகிணியில் சுக்கிரன் ரொம்ப அழகானவர்களாக இருப்பாங்க. கண்கள் எஸ்பெஷலி அவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இந்த துலா லக்னம் அண்ட் சொந்த வீடான இது அண்ட் சுக்கிரன் உங்களுக்கு விசாக நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் ரொம்பவுமே அவங்களும் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அண்டு நல்ல கொடை வள்ளலாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட்
நல்லா அ ஒரு பொயட்டிக் இது இருக்கும். நல்ல கவிதை எழுதுவாங்க. இந்த மாதிரி ஆர்ட் அண்ட் கல்ச்சர்ல அவங்களுக்கு நல்லாருக்கும். அடுத்தது சித்ரா நட்சத்திரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அவர்களுக்குமே நல்ல ஒரு கலைநயம் மிக்க பெர்சனா இருப்பாங்க. பட் ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அவங்களுக்கு நெறையா இருக்கும். அது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு நெறையவே இருக்கும். சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு. இப்போ சுக்கிரன் வந்து உங்களுக்கு சுவாதியில இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப மைண்ட் வந்து கன்ஃப்யூசிங்கா இருக்கும். சில பேர் வந்து பேட் ஹேபிட்ஸ்க்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்டு சுக்கிரனும் ஜாதகத்துல வந்து சரியா அமையல அப்படின்னு சொல்லிட்டா, இந்த லக்னக்காரர்களுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த பாதிப்புகள் வரலாம். கெட்ட நண்பர்கள், கெட்ட சேர்க்கையினால் வாழ்க்கை அழிவது. என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில அ இன்றைய ராசி பலன்கள், அதற்கான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம். ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமையான இன்று அம்மனின் அருளோ அல்லது முருகனின் அருளோடு இந்த நாளை நம்ம துவக்கலாம். உங்கள் அனைவருக்கும் இன்று இறைவனினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி. வணக்கம்.